பிரசாதோட வீடு ரொம்ப பழைய வீடா இருக்கறதால கருமேகம் சூழ்ந்து மழை வந்துச்சுன்னா அங்கங்க ஓட்டை போட்டு அது வழியா தண்ணி ஊத்தும். வீடு பெருசு. அதே மாதிரி அந்த வீட்ல இருக்க ஆண்களுக்கும் சோம்பேறித்தனம் ரொம்ப பெருசு. அந்த வீட்டு கூரைய சரி பண்ணணும்னு அந்த வீட்டு மாமியார் சாரதா சொன்னாலும் 3 பேரும் 6 மாசமா இதோ பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்னு நாட்களை கடத்திக்கிட்டே தான் வந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியா மழை நாளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் காலையில 8 மணிக்கு மேகம் சூழ்ந்து மழை வந்தது. வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா வீட்டுக்குள்ள பிரசாத் கால் மேல கால் போட்டுட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. ரமேஷ் போனை பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தான். சுரேஷ்னும் தூக்கத்துல இருந்தே ஃபுல்லா எந்திரிக்காம உட்காந்துட்டே இருந்தான். அருண் காலையிலே டிவி பாத்துக்கிட்டு இருந்தான். கிச்சன்ல சாரதா, அஞ்சலி, அனாமிகா, அவனி எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க பிரசாத், வெளியில பாத்தீங்களா? மழை தூறுது. பார்த்தேன். மழை காலத்துல மழை பெய்யாம வெயில அடிக்கும். இந்த எகத்தாலத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நம்ம கூரைய பத்தி தெரியும்ல, இன்னொரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சா அங்க பொத்துக்கிட்டு ஊத்த ஆரம்பிச்சிரும் வீட்டுக்குள்ள. அந்த ஸ்லாபை எப்படியாவது அடைங்கன்னு 6 மாசமா சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்ட எதுக்கு சொல்ற? உனக்குதான் 3 ஆஜானு பாகுவான பசங்க இருக்காங்களே, அங்க போய் சொல்லு. ரமேஷா, எங்க இருக்க? உங்க அம்மா ஏதோ ஆர்டர் போடுறா பாரு. அப்பா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பேர் வச்சாலும் வச்சானுங்க, வீட்டு வேலையை விட ஜாஸ்தியா வேலை பாக்குறேன். ஆபீஸ்ல கூட இவ்வளவு வேலை பார்த்ததில்ல. கிளைண்ட்ஸ் காலு தலை வெடிக்குது. இதெல்லாம் என்னால எப்படிப்பா பண்ண முடியும்? சுரேஷ் சும்மா தானே இருக்கான், அவனை பண்ண சொல்லுங்க. நான் ஒன்னும் சும்மாலாம் இல்லப்பா. நேத்து ராத்திரி ஃபுல்லா எனக்கு இடுப்பு வலி. ஏற்கனவே மழை காலம். இப்ப போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். டே அருண், நீயாவது அதை பாத்துருக்கலாம்ல. போக தான் போறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல கிரிக்கெட் மேட்ச் போடுறான், அதை பார்க்க போறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி என்ன தெரியும்? யாருக்காவது ஃபோன் பண்ணி வரவழைங்க. அப்போ கிச்சன்ல இருந்து அடச்சே எல்லாம் தலையிழுத்து அப்படிங்கிற சத்தம் கேட்டுச்சு. ஐயோ அத்தை, இங்க பாருங்க, நான் கஷ்டப்பட்டு செஞ்ச சாம்பார்ல மழை பெஞ்சதுல மேல இருந்து தண்ணி வந்து ஊத்திருச்சு. மொத்த சாம்பாரும் பாழாயிடுச்சு. என் நிலைமை அதுக்கு மேல இருக்குதுக்கா. என் தலை மேல விழுற தண்ணி அப்படியே அடுப்புலயும் விழுந்துருதுக்கா. அப்பப்ப இந்த அடுப்பு வேற நின்னுடுது. எல்லாரும் கேக்குறீங்களா? கிச்சன்ல தண்ணி ஊத்துது. அத நம்ம சரி பண்ணலன்னா மழைக்காலம் முழுக்க சமைக்க முடியாது. என்ன சாரதா இப்படி சொல்ற? கிச்சன்ல ஒரு மூலையில தண்ணி ஒழுகுதுன்னா பாத்திரம் பண்டத்தை எடுத்துட்டு வேற ஒரு இடத்துல போய் சமைக்க வேண்டியது தானே. சமைக்க மாட்டேன்னா எப்படி? மாமா, கிச்சன்ல மட்டும் இல்ல, உங்க பெரிய பையன் படுக்கிற பெட் மேல கூட கரெக்டா தலைக்காணி மேல தண்ணி ஊத்துது. நேத்து ராத்திரி ரமேஷ் கீழே படுத்துட்டாரு. ஆமாப்பா, ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அந்த மேஸ்திரிக்கு கால் பண்ணி கூப்பிடலாம்ல. சரி, மழை நிக்கட்டும், கூப்பிடுறேன். இப்ப எவன் வருவான்? பசிக்குது, போய் சமையலை பூர்த்தி பண்ணுங்க, போங்க எல்லாரும். இப்படி இந்த ஆண்கள் சொல்ற பதிலு அதட்டு 3 மருமகள்களுக்கும் மாமியாருக்கும் சுத்தமா பிடிக்கல. வேற வழி இல்லாம கிச்சன் டேபிள அப்படியே நகர்த்தி வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பளைங்க சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டா வந்து சாப்பிட மட்டும் செஞ்சாங்க. சாப்பிட்டு முடிச்சு மத்தியானம் எல்லா ஆண்களும் போய் பெட்ரூம்ல படுத்து ஓய்வெடுத்தாங்க. மாமியார் சாரதா, 3 மருமகள்கள் அவங்களோட படுக்கை அறையில மீட் பண்ணாங்க. 3 பேர் முகத்திலையும் பயங்கரமான கோபம் இருந்தது. அக்கா, இனிமே என்னால பொறுக்க முடியாது. வீட்ல இவ்ளோ தண்ணி ஊத்துது, 3 பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நம்ம எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் இவங்களுக்கு சமைச்சு கொட்டுறோம். அதான் இவங்களுக்கு அருமை புரியல. திமிரும் வளர்ந்து போகுது. ஆமாங்கா, என் புருஷன் இன்னும் மோசம். தண்ணி ஒழுகுது, அதுக்கு கீழே ஒரு பாத்திரத்தை கூட வைக்க மாட்டான். சோஃபா விட்டு எந்திரிக்கவே மாட்டான். நான் தான் போய் அதை செஞ்சேன். இவங்க சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. என் புருஷன் வழியிலேயே என் பிள்ளைங்களும் வந்துட்டானுங்க. அந்த ஆளும் இப்படிதான், என்னைக்கும் எந்த வேலையும் செய்யவே மாட்டான். 3 பேருக்கும் 3 பேர் சரியா இருக்காங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமாவது மாறுறானுங்களான்னு பார்த்தா சுத்தமா மாறல. வேஸ்ட் அத்த. பேச்சு கேக்குற ஆளுங்க இவங்க கிடையாது. இவங்களுக்கு அனுபவம் மட்டும்தான் பாடம் சொல்லி கொடுக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுமா? சூப்பரான ஐடியா ஒண்ணு இருக்கு அத்த. நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த சோம்பேறிங்களுக்கு ஒரு சின்ன ஷாக்கு கொடுப்போம். அப்பதான் இவங்களுக்கு இந்த வீடு ஒழுகுறதுனால என்ன நஷ்டம் ஏற்படுதுன்னு தெரியும். கூடவே நம்மளோட கஷ்டத்தையும் அவங்களுக்கு உணர்த்தலாம் இல்லக்கா? ஆமாங்கா, ஏதாவது பண்ணி இவங்களுக்கு புத்தி சொல்லி கொடுக்கணும். நம்ம பிளானுக்கு பேர் வச்சிருக்க மழை காலத்தில் குடைக்குள் உணவு. நல்ல ஐடியா தாண்டிம்மா. இந்த ஐடியா முன்னாடியே எனக்கு வந்திருந்தா என் புருஷன் எப்பயோ ஓடி போய் அந்த மேஸ்திரிய கூட்டிட்டு வந்திருப்பாரு. சரி, கனமழை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வரும்போது பிளான போடலாம். டன். இவங்களோட கதி அதோ கதி.
அப்படின்னு அனாமிகா அவளோட பிளான மாமியார் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சொன்னான். அந்த பிளான கேட்டதும் எல்லார் முகமும் பிரகாசம் ஆயிடுச்சு. மாமியார் சாரதா கூட மருமகளை பாராட்டினாங்க. இப்படியே 2 நாட்கள் போச்சு. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வானம் மெல்ல மெல்ல தூர ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே கனமான மழை பெஞ்சுது. இடியும் மின்னலும் கூட துணைக்கு பயங்கரமா வந்தது. வீட்டுக்குள்ள வழக்கம் போல ஒழுக ஆரம்பிச்சுது. ஹால்ல 3 இடத்துல, கிச்சன்ல 2 இடத்துல தண்ணி நான் ஸ்டாப்பா ஊத்துச்சு. ஆண்கள் எல்லாரும் தண்ணி ஒழுகாத சேஃபான ஒரே ஒரு இடத்துல லைனா சேர போட்டு உட்கார்ந்துட்டாங்க. கிச்சனுக்குள்ள யாரும் போகல. ஏமா சாரதா, நல்லா மழை பெய்யுது பாரு. சுட சுட பக்கோடா செஞ்சு கொண்டு வாயேன். அனாமிகா, எனக்கும் பசிக்குது. நேத்து வச்ச கோழி குழம்பு இருந்தா சூடு பண்ணி கொண்டு வாயா. அவனி, என் ட்ரெஸ் எல்லாம் நனையுது. கொஞ்சம் அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து போடுறியா? அஞ்சலி, டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது. செட்டா பாக்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். இவ்ளோ சொல்லியும் 3 பேர்ல யாருமே வெளியே வரல. வீடெல்லாம் அமைதியா இருந்துச்சு. 4 பேரும் ஆச்சரியமா ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா யாரும் வரவே இல்ல, எங்க போனாங்க இவங்க? தெரியலையப்பா, கிச்சன்ல இருக்காங்களான்னு போய் பாப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி 4 பேரும் எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ளார போனாங்க. கிச்சன் காலியா இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த காட்சிய பார்த்து எல்லாரும் காண்டாயிட்டாங்க. ஸ்டவ் இல்ல, சிலிண்டர் இல்ல, பண்ட பாத்திரங்கள் எதுவும் இல்ல, எல்லாம் காலியா இருந்தது. டேய், திருடங்க யாராவது வந்துட்டாங்களோ? ஸ்டவ்வையும் சிலிண்டரையும் தூக்கிட்டு போயிட்டாங்களோ? திருடன் வந்து ஸ்டவ் எதுக்குடா எடுத்துட்டு போறான்? முதல்ல நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு பாக்கலாம். வீடு முழுக்க எல்லாரும் தேடினாங்க. அவங்க எங்கேயும் இல்ல. வீட்ல இருந்த ஜன்னல் வழியா பிரசாத் வெளியில எட்டி பார்த்தாரு. அந்த காட்சி அவரால நம்பவே முடியல. டேடே, சுரேஷா, ரமேஷா, அருண், இங்க வா, வாங்கடா, வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. 4 பேரும் ஜன்னல் வழியா வெளிய பார்த்தாங்க. அந்த காட்சியை பார்த்தது அவங்க யாராலையும் பேச முடியல. மழை பயங்கரமா பெஞ்சுது. வீட்டு வாசல்ல இருந்த காலி இடத்துல ஸ்டவ், சிலிண்டர் எல்லாமே செட் பண்ணி வைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பெரிய கொடைய பிடிச்சுக்கிட்டாங்க. அனாமிகா கொடைய பிடிச்சுக்கிட்டு ஸ்டவ்ல ஏதோ செஞ்சுட்டு இருந்தா. அஞ்சலி கொடைய பிடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சாரதாவும் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அவங்க சமைச்சுக்கிட்டு இருந்த சுட சுட சாப்பாட ருசியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 4 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. கம கமன்னு 4 பேரும் சேர்ந்து பக்கோடா செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மழையில நனையாம இருக்க கொடைய பிடிச்சுக்கிட்டாங்க. வாசல்ல பிக்னிக் மாதிரி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, வாசல்ல இவ்ளோ மழையில சமையல் செஞ்சு சாப்பிடுறாங்க? என்னடா இதெல்லாம்? என்னோட பக்கோடாவையும் அவங்களே சாப்பிடுறாங்க. மழையில எதுக்கு இவங்க இதை பண்றாங்க? நம்மள கூப்பிடாம அவங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா என்னை என்ன நினைப்பான்? வாங்க வெளியே போலாம் அப்படின்னு 4 பேரும் ஆளுக்கு ஒரு ஷவர் கேப்ப போட்டுக்கிட்டு வாசல்ல இருந்த மாமியார் மருமக கிட்ட ஓடி போனாங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டே அவங்க முன்னாடி நின்னாங்க. மாமியாரும் மருமகள்களும் அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க வேலைய அவங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க. ஏமா சாரதா, என்னது இது? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வீட்ல கிச்சன் இருக்கும்போது இந்த மழையில வெளியில என்ன சமைக்கிறீங்க? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உள்ள வாங்க எல்லாரும். நாங்க எதுக்கு உள்ளார வரணும்? இங்க நல்லா இருக்கு. அனாமிகா, இது என்ன புது டிராமா? எங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. உள்ள எந்த பொருளும் வைக்காம எடுத்துட்டு வந்துட்டீங்க. எங்க பசியில தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட, டிராமாவா? பிராக்டிக்கலா யோசிச்சோம் வந்திருக்கோம். மழையில நனைஞ்சுக்கிட்டே சமைக்கிறது தான் உங்களோட பிராக்டிக்கல் ஐடியாவா? பைத்தியக்காரன் கூட இப்படி பண்ண மாட்டான். அண்ணி ப்ளீஸ் உள்ள வாங்க. அக்கம் பக்கத்துல பார்த்து சிரிப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சிரிக்கிறாங்க தான், ஆனா எங்களை பார்த்து இல்ல. 4 ஆம்பளைங்க வீட்ல இருந்தோம் ஒழுகுற வீட்டுக்குள்ளார இந்த 4 பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி உங்க சோம்பேறித்தனத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் அதுக்காக தானா? எங்களை நீங்க பழி வாங்குறீங்களா? வேற என்ன செய்ய சொல்றீங்க அருண்? வீட்ல கிச்சன்ல தண்ணி ஊத்துதுன்னு சொல்றோம். அதுலயும் சாப்பாடுலயும் ஸ்லாப்லயும் சமைக்கவே முடியலன்னு சொன்னோம். யாராவது காதுல வாங்கி போட்டுக்கிட்டீங்களா? கரெக்டா சொன்ன அஞ்சலி. மாமா, ரமேஷ் வீட்டுக்குள்ள சமையல் அறையில சமைக்கும் போது மேல இருந்து மழை தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தது. வீட்டுக்குள்ளேயே கொடைய பிடிச்சிட்டு சமைக்கலான்னு பார்த்தா கொடையில படுற தண்ணி கீழே ஊத்துது. காத்து வேற வர மாட்டேங்குது. அதுவே வெளியிலனா விசாலமா இருக்கு. காத்தும் அடிக்குது, கொடையும் பிடிக்கலாம். சுத்தமான மழை தண்ணி மேல பட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனாலதான் வீட்டை விட வெளியே பெட்டர்னு வந்துட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனாலதான் இங்க சமைக்கிறோம். அனாமிகா, இதுக்கு மேல லாஜிக் பேசாதம்மா. தப்பு பண்ணிட்டோம் தான். எங்க எல்லாரையும் மன்னிச்சிரு. உள்ள வாங்க. இப்ப மன்னிப்பு கேட்டு உங்க சோம்பேறித்தனம் கொஞ்சமா நஞ்சமா என்ன? கண்ணெதிரில பொண்டாட்டிங்க கிச்சன்ல அவ்ளோ கஷ்டப்படும் போது பாத்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க. ஒரு மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ண முடியல.
என் புருஷன் பொறுப்பே எடுத்துக்க மாட்டாரு. நீங்களும் அப்படியே வளர்ந்து நிக்கிறீங்களே. நீங்க மாறுற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரமாட்டோம். மழை முடியற வரைக்கும் எங்க சாப்பாடு எங்க சமையல் இங்கதான், கொடைக்குள்ளதான். உங்களுக்கு வேணும்னா எல்லாரும் கொடைக்குள்ளார வந்து சாப்பிடுங்க, நாங்க போட்டு கொடுக்கறோம். அது கேட்டதுக்கு அப்புறம் அனாமிகாவோட லாஜிக், சாரதாவோட திட்டு, இது எல்லாம் சேர்ந்து அவங்களோட மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. அவங்க சோம்பேறித்தனத்தால வீட்ல உள்ள பெண்கள் எவ்ளோ பாதிக்கப்படுறாங்கன்னு அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுது. பக்கத்து வீட்டுக்காரங்க பால்கனில நின்னுக்கிட்டு அவங்களையே பார்த்து சிரிக்கிறாங்கங்கறத பிரசாத் பாத்துட்டாரு. 4 பேருக்கும் அவமானமா இருந்துச்சு. சாரதா, என்ன மன்னிச்சிரு. இவனுங்களும் என்ன மாதிரியே வளர்ந்துட்டானுங்க. வீட்டு பொறுப்ப நான் தான் ஏத்துக்கல. என் தப்பு நான் உணர்ந்துட்டேம்மா. தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள வாங்க. ஆமாம்மா, ஐம் ரியலி சாரி. ஆஃபீஸ் டென்ஷனை காரணம் காட்டி வீட்டு பிரச்சனைய கவனிக்காம விட்டுட்டேன். உங்களோட கஷ்டத்தை பார்க்காம விட்டுட்டேன். அண்ணே, இனிமே நாங்க சோம்பேறியா இருக்க மாட்டோம். எனக்கு என்ன வலி இருந்தாலும் நான் வீட்டு வேலையில உபயோகமா இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ள வாங்க. ஆமா அஞ்சலி, நான் கூட டிவி பார்க்கறதெல்லாம் குறைச்சிக்கிறேன். வீட்டில் நீ என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன். இன்னைக்கு சாயந்தரமே மேஸ்திரியை கூட்டிட்டு வந்து இதை சரி பண்ணிடுறோம். எங்களுக்கு புத்தி வந்துருச்சு. ப்ளீஸ் எங்களுக்கும் அந்த பக்கோடாவை கொஞ்சம் கொடுங்களா. வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கேக்குது. இப்படி ஆண்கள் எல்லாரும் மனப்பூர்வமா தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால அந்த வீட்டு பெண்கள் எல்லாரும் மனமிறங்கி வந்தாங்க. அனாமிகாவோட பிளான் சக்சஸ் ஆனதுனால எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சரி, நீங்க எல்லாரும் இவ்ளோ கெஞ்சுறீங்கங்கறதால ஒத்துக்கிறோம். ஆனா இந்த ஒரு தடவை தான், மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க, இந்த தடவை வெறும் கிச்சன் தான். நெக்ஸ்ட் டைம் எங்க கட்டிலு சோஃபா எல்லாம் வெளியில வந்துரும். ஜாக்கிரதை. ஐயோ, இனிமே அந்த சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஸ்டவ் நாங்களே எடுத்துட்டு உள்ள போயிடுறோம் அப்படின்னு 4 ஆண்களும் சேர்ந்து ஸ்டவ், சிலிண்டரு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனாங்க. மாமியார் மருமகளுங்க கொடைய பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளார சிரிச்சுட்டே வந்தாங்க. இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில வானம் கொஞ்சம் தெளிவாச்சு. மழை பெய்யல. காலையில 8 மணிக்கே வீட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்துச்சு. அதுல இருந்து 4 மேஸ்திரிங்க வேலைக்காரங்க இறங்குனாங்க. சிமெண்ட், கலவை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்போ அருண் பக்கத்துல இருந்து வேலைக்காரங்களுக்கு வேலை சொன்னான். ரமேஷும் சுரேஷும் கூட உதவி பண்ணாங்க. ரமேஷ் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். பிரசாத் வந்த வேலைக்காரங்களுக்கு அவராவே டீ போட்டு கொடுத்தாரு. பாத்தீங்களா மருமகள்களே, நேத்து வரைக்கும் சோஃபாவே கதின்னு இருந்தவங்க இன்னைக்கு எழுந்திருச்சு வேலை செய்யறாங்க, ஆபீஸுக்கு லீவ் போடுறாங்க. இது எல்லாம் நம்ம அனாமிகா ஐடியாவால தான். ஆமா அத்த, இவங்க சோம்பேறித்தனம் போகிறதுக்கு கொடை ஐடியா செம்ம ஐடியாவா இருந்துச்சு. நேத்து ராத்திரி என் புருஷன் எனக்காக டீ போட்டு கொண்டு வந்தாரு. என்னால நம்பவே முடியல. பெண்கள் நினைச்சா எதை வேணா செய்ய முடியும் அத்த, புருஷங்களை மாத்த முடியாதா என்ன? ஆனா பாவம், அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. நம்ம கஷ்டத்தை அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க வழியில சொன்னோம், அவ்வளவுதான். இன்னையில இருந்து நம்ம வீட்ல இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடமே இல்ல. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீட்டு கூரை சரியாச்சு. ராத்திரி மறுபடியும் மழை பெஞ்சுது. ஆனா இந்த தடவை சாரதா வீட்ல ஒரு இடத்துல கூட தண்ணி ஒழுகவே இல்ல. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே சமைச்சு சுட சுட சாப்பிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த வீட்ல ஆண்கள் கூட சோம்பேறித்தனத்தை விடுத்து பெண்கள் செய்யற வேலைய கூட இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவோட பிளானால அந்த குடும்பத்துல சமத்துவமே ஏற்பட்டுடுச்சு. இது இன்னைக்கு கதை. இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு அழகான ஊர்ல இருக்கிற சின்ன கிராமம் அது. காலையில 5 மணிக்கெல்லாம் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு சாரதா வாசல் பெருக்கி கோலம் போடுறது சாரதாவோட வழக்கம். தன்னோட பையன் ரமேஷ் சிட்டில வளர்ந்த அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த புது தம்பதி முத கிராமத்துக்கு வராங்க. அனாமிகாவுக்கு கிராமத்து பழக்க வழக்கங்கள் எதுவும் தெரியாது. அன்னைக்கு காலையில சாரதா 5 மணிக்கே அனாமிகா கதவை தட்டினாங்க. அம்மா அனாமிகா, எந்திரிமா, விடிஞ்சிருச்சுமா. என்னது இது? என்ன ரமேஷ், பால்கார அதுக்குள்ள வந்துட்டானா? ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண சொல்லுங்க. அட, பால்காரன் இல்ல, எங்க அம்மா வெளியில நின்னு கதவை தட்டுறாங்க. எழுந்து போ, டைம் 5 ஆச்சு. என்னது, மார்னிங் 5 மணியா? சிட்டிலனா இந்த டைம்ல நாய் கூட எந்திரிக்காம தூங்கும். உங்க அம்மா என்ன எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? அனாமிகா, எந்திரிமா. எந்திரிச்சுட்டேன் அத்தை. குட் நைட். சாரி, குட் மார்னிங். என்ன அத்தை இவ்ளோ காலையில? ஏதாவது எமர்ஜென்சியா? என்ன எமர்ஜென்சிமா? நம்ம வீட்ல பொண்ணுங்க காலையில எழுந்திருச்சு வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். வா, கோலம் மாவு குடுக்கறேன், வாசல்ல கோலம் போடு. கோலமா? நானா?
அத்தை, எனக்கு இந்த கோலம்லாம் வராது. நான் போட்டேன் கோலம் அலங்கோலமா இருக்கும். டிஜிட்டல் பிரிண்ட் எடுத்து வாசல்ல ஒட்டிக்கலாமே. கேட்டியா சாரதா? உன் மருமக கோலத்தை கூட பிரிண்ட் எடுத்து ஒட்ட போறாளாம். நாளைக்கு சாப்பாடு கூட ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பா. பாத்துக்கோ. என்னங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? பெரியவ பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தா வராதது என்ன இருக்கு? வா அனாமிகா, நான் வாசல்ல புள்ளி வைக்கிறேன், நீ கோலம் போடு அப்படின்னு சாரதா வாசல்ல போய் புள்ளி வச்சாங்க. அனாமிகா மாவு எடுத்துட்டு வந்து அதை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம மேல எல்லாம் ஆக்கிக்கிட்டான். கோலம் எப்படி போடுறதுன்னு தெரியாம சிட்டில அவ ரோட்ல பாக்குற லைன்ஸ், ஜிக்ஸாக், கர்வ் இது எல்லாத்தையும் போட்டான். அப்பாடா, முடிச்சுட்டுண்டா. கிரியேட்டிவா இல்ல? என்னதுமா இது? நான் தாமரை பூவை போடுடின்னா நீ பேப்பர்ல ஜிலேபி சுத்தின மாதிரி சுத்தி இருக்க. இது என்னது இது? அத்த, இது எங்க சிட்டில ஃபேமஸான அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். இத பாக்குறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து ஒரு டிசைன்ல தெரியும். என்னோட மைண்ட் செட்டுக்கு என்னவோ, வீட்டு வாசல்ல கோலம் போட்டதுக்கு அப்புறம் அத நாய் கலைக்குமே அந்த டிசைன்ல தெரியுது. அப்பா ப்ளீஸ், அவ ஏதோ ட்ரை பண்ணிருக்கால, விட்டுடுங்களேன். சரி, ஏதோ ஒன்ன போட்டால, உள்ள போய் குளிச்சுட்டு வாமா, சமையல் ஆரம்பிப்போம். சரிங்க அத்தை. ஹீட்டர் ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஹீட்டரா? அதெல்லாம் நம்ம வீட்ல இல்லம்மா. தோட்டத்துக்கு போ, பாத்திரத்துல தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் குளிச்சிருவா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தோட்டத்துக்கு போனா. விறகு அடுப்புல பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிட்டு இருந்தது. அந்த புகைய அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவளோட முகம் எல்லாம் கறிக்கறியா ஆயிடுச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ், என்னது இது? என்ன புகை இது? எங்க சிட்டில இந்நேரத்துக்கு ஃபயர் இன்ஜின் ஆளுங்களே வந்து தண்ணி ஊத்திருப்பாங்க. என் கண்ணெல்லாம் எரியுது. ஐயோ அனாமிகா, விறகடுப்புல இப்படிதான் புகை வரும். கேஸ் ஸ்டவ் இது, தண்ணிய கொண்டுட்டு போ முதல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் ரமேஷ்? என்னை இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டியே. என் முகத்தை பாத்தியா? என் ஹேர் ஸ்டைல பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. முதல்ல எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்னம்மா அனாமிகா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லாத, இந்த புகை கண்ணுல பட்டு கண்ணீர் வருது, அவ்வளவுதான். சரி, குளிச்சுட்டு வா, சமையல் பண்ணலாம். அனாமிகா போய் நல்லா தலை குளிச்சுட்டு பட்டு புடவைய கட்டிக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா. சாரதா ஆல்ரெடி விறகடுப்புல சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க. அனாமிகா, கிராமத்துக்கு வந்து மொத நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளார வர இல்லையா? தித்திப்பா ஏதாவது செய்யுமா. பாயாசம் செய்யறியா? பாயாசம்னா சேமியா பாயாசம் தானே அத்த? வெரி ஈஸி. 2 minutesல மேகி மாதிரி செஞ்சிடுறேன். அம்மா, ஸ்டவ் எங்க இருக்கு? மறுபடியும் அதையே கேக்குறியேம்மா. இதோ இதுதான் இங்க அடுப்பு. இதுல தான் நம்ம எல்லாரும் எல்லா சமையலையும் செய்யணும். கையில எதை வச்சு ஊதுறீங்க? ஃப்ளூட்டா? ஃப்ளூட் மாதிரி ஊதனா நெருப்புல இருந்து பாம்பு வந்துருமா, அத நல்லா ஊதணும். அத்த, என்னால முடியல, மூச்சு விட முடியல. ஒரு 10 அடி தூரத்துல இருந்து இந்த அடுப்பை ஆப்ரேட் பண்ற மாதிரி எதுவும் சிஸ்டம் இல்லையா? ஆப்ரேட் பண்ண போறியா? கிராமத்து சமையலுக்கு மூளை பொறுமை ரெண்டும் வேணுமா? சரிம்மா, நீ கரண்டிய பிடிச்சி அதை குழைச்சிக்கிட்டு இரு, நான் நெருப்பு வேலைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கரண்டி எடுத்து பாயாசத்தை கிண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா சூடுக்கு அவளால சுத்தமா பொறுத்துக்க முடியல. அந்த விறகுல வர்ற அனல் கூட அவளை வாட்டுச்சு. ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. என்னாச்சு அனாமிகா? இந்த அனல் என் மேல பட்டு என் ஸ்கின் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாரு. என் ஸ்கின் ஏற்கனவே சென்சிட்டிவ். இங்க என்னால சமைக்க முடியாது. அம்மா அனாமிகா, பொம்பளை பிள்ளைங்கன்னா சமையல் அறையில சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் படதா செய்யும். அதுக்கே சமைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு உங்களுக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா அதுங்களுக்கு சமைச்சு போடணும்ல. அப்ப கூட இதே மாதிரி என் ஸ்கின்னு பாழாயிடும்னு அழுவியா? நான் சமைக்க மாட்டேன்னு ஒன்னும் சொல்லலையே அத்த. எனக்கு பழக்கம் இல்லாத இந்த புகை விறகு இததான் சொல்றேன். தெரியலன்னா பழகிக்கணும். சிட்டில படிச்சுட்டேங்கிறதுக்காக இந்த ஊர்ல உள்ளது எல்லாத்தையும் குறைச்சு மதிப்பிடலாமா? இந்த வீட்டு நம்மளுது, இந்த வேலை நம்மளுதுன்னு நினைச்சா எல்லாம் நடக்கும். போயே நெருப்பு சுட்ட இடத்துல நெய்ய போடு, சமையலை நான் பாத்துக்கிறேன். அப்போ அனாமிகா அழுதுகிட்டே ரூமுக்கு போனா. ரமேஷ் அவ பின்னாடியே போனா. பிரசாத் சாரதா கிட்ட வந்தாரு. என்ன சாரதா இது? பாவம், அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல போல. ஏன் சிடுசிடுன்னு பேசுற? மெதுவா சொல்லலாம்ல. நான் ஒன்னும் சிடுசிடுன்னு சொல்லல. என் உத்தேசம் அவளை கஷ்டப்படுத்துறது கிடையாது. நம்ம வீட்டு மருமக, நாளைக்கு நமக்கு அப்புறம் இந்த வீட்டு பொறுப்பையெல்லாம் எடுத்துக்க போற பொண்ணு. அவளுக்கு எல்லாமே தெரியணுங்கிறது தான் என் எண்ணம், அவ்வளவுதான். கைய சுட்டுக்கும் போது எனக்கு கூட மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனா வெளியில அதை காட்ட முடியாதுங்க.
அது பழக்கமாயிடும்னு தான் அப்படி பண்ணல. அவ வேலையை கத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உன்னோட உத்தேசம் நல்லதா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு வளர்ந்த சூழல் வேறையா இருக்கு. அது மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரே நாள்ல எப்படி மாறும்னு நினைக்கிற? அப்படியே அன்னைக்கு சாயந்தரம் ஆச்சு. அனாமிகா தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு விரலுக்கு போட்ட நெய்யவே பாத்துக்கிட்டு இருந்தா. சாரதா ஒரு கிணத்துல பாயாசத்தை கொண்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க. அனாமிகா, சொல்லுங்க அத்தை, நான் ஏதாவது மறுபடியும் தப்பு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா. நீ செஞ்ச பாயாசத்தை நம்ம யாருமே சாப்பிடல. கடவுளுக்கு வச்சுட்டு உனக்கு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நான் எங்க செஞ்சேன் அத்தை? எல்லாத்தையும் நீங்க தானே செஞ்சீங்க. நான் வெறும் கிண்டி மட்டும்தானே விட்டேன். அத கூட பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேனே. கரண்டில கிண்டனாலும் அதுல உன்னோட கஷ்டமும் இருக்குல்ல. கை வெந்துருச்சுன்னு மத்தியானத்துல இருந்து இப்படி டல்லா இருந்தா எப்படி? நான் சொன்னது மனசு கஷ்டப்படுத்துருச்சா? அதெல்லாம் இல்ல அத்தை, என் மேல எனக்கே கோவமா வருது. எனக்கு எதுவுமே தெரியல. சிட்டில எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவேன், இல்லனா வேலைக்காரி பண்ணிடுவான். இங்க நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பாக்கும்போது நான் உங்களுக்காக எதையும் செய்ய முடியலையேன்னு கில்ட்டா இருக்கு. இந்த வீட்ல என்னால எந்த வேலையும் ஆக மாட்டேங்குது. ஐயய்யா, பிறந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருமா என்ன? வளரும்போது அவங்க இருக்கிற சூழலை பொறுத்து எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியதுதான். நானும் இந்த அடியெல்லாம் பட்டு இருக்கேன். அப்ப என் அத்தை கூட என்ன திட்டுவாங்க. ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி எனக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற அன்பு தான் இருந்தது, வேற எதுவும் இல்ல. நிஜமாவா அத்தை? நீங்க கூட தப்பு பண்ணிருக்கீங்களா? ஆமாம்மா, ஒரு நாள் உப்புக்கு பதிலு சர்க்கரையெல்லாம் போட்டிருக்கேன். உங்க மாமா அதை சாப்பிட்டு, சாரதா இதை எடுத்துட்டு போய் பூந்தி போடுன்னு சொன்னாரு. மாமா அப்பவே காமெடி தானா? அது இப்ப வரைக்கும் மாறல. ஆமாம்மா, பொண்ணுங்க அம்மா வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வர்றதுன்னா புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிற மாதிரி. இதெல்லாம் பழக்கமாகறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்தான். உன் மனச கஷ்டப்படுத்தணும்னு கோவப்படலம்மா. நீ இந்த வீட்டு பொண்ணுங்கிறதுனால தான் உரிமையோட பேசின. நான் பேசினது மூலமா உன் மனசு வலிச்சுதுன்னா என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க அத்தை. நீங்க எவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கண்ணை திறந்துட்டீங்க. நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. இந்த வீட்டு என்னது, நீங்க எல்லாம் ஏன் ஆளுங்கன்னு நினைச்சா எதுவுமே கஷ்டமா தெரியாது. நாளையில இருந்து நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன். எனக்கு சொல்லி தருவீங்களா? ஏன் சொல்லி தர மாட்டேம்மா, கண்டிப்பா சொல்லி தருவேன். சிட்டி மருமகளை கிராமத்து மகாலட்சுமியா மாத்தி காட்டுறேன் பாரு. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. மாமியார் மருமகளுக்கு இருந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. காலையில மறுபடியும் 5 மணி. அனாமிகா, வந்துட்டேன் அத்தை. நேத்து சொல்லி கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு நானே கோலம் போடுறேன் பாருங்க. பரவாயில்லையே, எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்ட. புடவை கூட நல்லா கட்டியிருக்கிய. நீங்க தான் சொன்னீங்கல்ல அத்தை, வீடு நம்மளதுன்னு நினைச்சா கஷ்டம் தெரியாதுன்னு. அதான் இன்னைக்கு அப்டிராக்ட் ஆர்ட் இல்ல, நிஜமான கோலத்தை அழகா போட போறேன் அப்படின்னு நினைச்சு அனாமிகா சாரதா கிட்ட கத்துக்கிட்ட கோலத்தை போட்டான். அப்போ பிரசாதும் ரமேஷும் வெளியில வந்தாங்க. ரமேஷ் கையில ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. பிரசாதுக்கு பின்னாடி ஒரு ட்ரக்ல வாஷிங் மிஷின், ஸ்டவ் எல்லாம் வந்தது. அனாமிகா, பாத்தியா, உனக்காக ஸ்டவ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இனிமே நீ விறகடுப்புல கஷ்டப்பட வேண்டாம். துணி துவைக்கிறதுக்கும் வாஷிங் மிஷின் வந்தாச்சு. ஆமா அனாமிகா, நீ கஷ்டப்படுறத என் புள்ள ரமேஷால பொறுத்துக்க முடியல. காலையில டவுனுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். தேங்க்ஸ் ரமேஷ், ஆனா எனக்கு இது எதுவுமே இப்ப வேண்டாம். என்னது எதுவுமே வேண்டாமா? நேத்து கை சுட்டுக்கிட்டேன்னு அவ்வளோ அழுத. அது நேத்து. இன்னைக்கு நான் ரொம்ப மாறிட்டேன். அத்தை கிட்ட விறகு அடுப்புல எப்படி சமைக்கிறதுன்னு இன்னைக்கு கத்துக்க போறேன். இந்த கிராமத்து மனத்துல விறகு அடுப்புல நேத்து சமைச்சதை சாப்பிட்டது எனக்கு பிடிச்சது. அது அந்த கேஸ் ஸ்டவ்ல சமைச்ச போது வரல. அதனால இன்னைக்கு அத்தை சொல்லி கொடுக்க நான் கத்துக்க போறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க கேட்டிங்களா? நம்ம மருமக சிட்டி பொண்ணா இருந்தாலும் மனசளவுல கிராமத்து பொண்ணுதான். அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கற கடமை என்னது. நீங்க போய் அந்த வாஷிங் மிஷினுக்கு கவரை போட்டு மூலையில வைங்க. ஆஹா, கிராமத்து மம்மிக்கு சிட்டி மருமகளை புடிச்சிருச்சு போல இருக்க. என் புள்ள ரமேஷ் நிலமைய நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சிட்டில பொண்டாட்டி கையில கிளி பொம்மை, இங்க வந்ததும் மாமியார் மருமகளுக்கு நடுவுல சாண்ட்விச். அப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நானே என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் இவ்ளோ ஒத்துமையா இருக்கிறத பாக்க கண்ணெல்லாம் பத்த மாட்டேங்குதேன்னு யோசிக்கிறேன். அத்தை, கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அத்தை, பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா போட்டு இருக்கம்மா. சிட்டி பொண்ணுங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்காதுன்னு நினைச்ச. ஆனா நீ அதை மாத்திட்ட. அன்பு எதை வேணாலும் மாத்தோம் இல்லையா? வா
உள்ள போய் விறகு அடுப்புல காஃபி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். சரிங்க அத்தை. இப்படி சிட்டில இருந்து வந்த மருமக அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட கிராமத்து பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பொறுமையா கத்துக்கிட்டா. சாரதா கூட மருமகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் சுலபமா சொல்லி கொடுத்தாங்க. அந்த வீட்ல மாமியார் மருமக சந்தோஷமா இருந்தாங்க. பிரசாத் போடுற ஜோக்குக்கெல்லாம் எல்லாரும் சிரிச்சாங்க. ரமேஷோட அப்பாவித்தனமான குணம் அந்த வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்த்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.